Hi students, exercise 4.6ல choose the correct answer பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the degree of the differential equation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்குறது தான் ஆர்டர். இப்போ கொஷினில் வந்து நம்மளை ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எது அப்படின்னு பார்க்கணும். அது எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கோ அதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷனோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரின்னு போடுவோம். அப்போ இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அர்த்தம்னா டிஒய் பை டிஎக்ஸ்னால் இது ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டி ஸ்கொயர்னால் இது 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். டி பவர் 4னா இது 4 டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. இப்போ அதிகமான டைம் எது டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, இதுதான் அதிகமான டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. அப்போ இதுதான் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இங்கே டிகிரி கேட்டிருக்காங்க. அப்போ டிகிரின்னா இந்த ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷனோட பவரில் என்ன இருக்குது, பவரில் இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்குதா மீனிங், 1 இருக்கதா மீனிங். அப்போ இதோட ஆன்சர் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. இது ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 2 பார்க்குறோம். த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்டர் டிகிரி ரெண்டுமே இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்குள்ள கண்டிஷன் என்ன, ஆர்டர் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது இது மாதிரி ஸ்கொயர் ரூட் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டிஒய் பை dx plus 5. இப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி கேன்சல் பண்ணுவீங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணும் பொழுது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகிடும், இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், இங்கேயும் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 5ன்னு கிடைக்கும். நமக்கு ஆர்டர் அண்ட் டிகிரி தான் வேணும். அப்போ ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இதுதான் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இது ஆர்டர் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எதுவோ அதுதான் ஆர்டர். அப்போ ஆர்டர் வேல்யூ 2. ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. டிகிரிங்கிறது என்னென்னா அதோட பவரில் என்ன இருக்கோ அதான் டிகிரி. இப்போ இதோட பவரில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா என்ன இருக்கதா மீனிங், 1 இருக்கதா மீனிங். அப்போ டிகிரி வேல்யூ 1. இப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2 and 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் சி. இதுதான் நமக்குள்ள ஆன்சர். பட் புக் பேக் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 and 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 and 2 எப்படி கொஷின் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஷினில் வந்து சப்போஸ் பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூட் டிஒய் பை டிஎக்ஸ்க்கு மட்டும் இருந்தால் தான் புக் பேக் ஆன்சர் நமக்கு வரும். அதுவும் எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். கொஷின் நமக்கு எப்படி இருந்தால் இந்த ஆன்சர் வரும்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் வந்து இந்த டிஒய் பை டிஎக்ஸ்க்கு மட்டும் இருந்தால் இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ரூட்டை ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போடுவோம், போத் சைட்ஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம ஸ்கொயர் போட முடியும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். பட் ரைட் ஹேண்ட் சைடை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. அந்த டேர்மை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னவாயிடும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். வேணா நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அப்போ 2aவோட வேல்யூ டிஒய் பை டிஎக்ஸ், பியோட வேல்யூ 5.
ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் d square y by dx square is equal to இங்க root 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் நமக்கு dy by dx கிடைக்கும். ப்ளஸ் இங்க 5 into y மல்டிப்ளை பண்ணோம்னா 10 into root of dy by dx கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25 கிடைக்கும். நமக்கு கண்டிஷன் என்ன, ரூட் வரக்கூடாது. அப்போ இந்த ரூட் உள்ள டேர்மை மட்டும் இங்கே வச்சுட்டு ரிமைனிங் டேர்மெல்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நெகட்டிவ் ஆகிடும். டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 25 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 25 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இங்கே ரூட் இருக்கிறதுனால இந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ எகைன் இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுக்கலாம். போத் சைட் போட்டோம்னா இங்கே a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது அப்படியே வச்சுக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் 25 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே உண்டு. 10 ஸ்கொயர் பண்ணோன்னா 100ன்னு ஆகிடும். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ரூட் ஆஃப் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஃபுல் டேர்ம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம 1 மார்க்கில் தான் போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும், ஏ ஸ்கொயர் வரும். அப்போ இங்கே ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் இருக்குது. அப்போ இந்த டேர்மை மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இந்த டேர்மை ஏ, இதுதான் ஏக்கு மேலே என்ன இருக்குது, பவர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். அப்போ ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். ஆர்டர் அப்படிங்கிறது என்ன, ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன். இது எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குங்க பாருங்கள், இதுதான் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன். இது 1 டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, இது 1 டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷனை மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் போதும். எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. அப்போ ஆர்டர் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். டிகிரிங்கிறது என்ன, அதோட பவரில் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி. அப்போ டிகிரி நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ ஆர்டர் 2, டிகிரி 2, 2 and 2 இதுதான் வருது. அப்போ நமக்கு இந்த புக் பேக் ஆன்சர், இந்த ஆன்சர் வரணும்னு சொன்னாக்க கொஸ்டின் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் இந்த ஆன்சர் வரும். அப்போ கொஸ்டின் நமக்கு எக்ஸாமில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இதுலேயும் ஆர்டர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. நமக்குள்ள கண்டிஷன் ஃப்ராக்ஷனில் பவரில் இருக்கக்கூடாது, ரூட் இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெகட்டிவ்ல இருக்குது பார்த்தீங்களா ரூட்டுக்குள்ளே, அதை ரைட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 மைனஸ் ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் minus 4 is equal to 0. இந்த டேர்ம் ரெண்டையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 is equal to மைனஸ் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். டிஒய் பை டிஎக்ஸ் ரூட்குள்ளே போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணணும். அப்போ டினாமினேட்டரில் 2 இருந்ததுன்னா ரெண்டு பக்கமும் 2வை நம்ம ரைஸ் பண்ணணும்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்கள், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட போகிறோம். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2வை ரைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு 2வை ரைஸ் பண்ணணும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ பாருங்கள், ரெண்டும் மல்டிப்ளையில் இருக்கா. மல்டிப்ளையில் இருக்கும்போது இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 இங்கே இருக்கும். இங்கே பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். இந்த பிளேஸில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏங்கிற பிளேஸில் நம்ம என்ன போடுவோம், ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் போடுவோம். அப்போ அந்த ரூட்டும் ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆகிடும். டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏவோட வேல்யூ ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ், பியோட வேல்யூ 4 ப்ளஸ் பியோட வேல்யூ 4. பவரில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஃபார்முலாவில் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். டிஎக்ஸ் ஸ்கொயர்
whole power 3. இங்க என்ன ஆயிடும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் dy by dx இருக்கும் இங்க 4 into 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 8 into root of dy by dx இருக்கும் 4 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 16 கிடைக்கும் நமக்கு கண்டிஷன் என்ன ரூட்ல இருக்கக்கூடாது ஸோ இந்த ரூட்ல உள்ளதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் பவர் 3 left hand side வரும்பொழுது மைனஸ் ஆயிடும் dy by dx plus 16 left hand side வரும்போது minus 16 ஆயிடும் is equal to 8 into root of dy by dx இப்போ இந்த ரூட்டை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணுறது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுக்கலாம் இங்கேயும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுக்கலாம் அப்போ d ஸ்கொயர் இதை அப்படியே வச்சுக்கலாம் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் பவர் 3 மைனஸ் dy by dx minus 16 whole square is equal to இங்க ஸ்கொயர் பண்ணோம்னா 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64 கிடைக்கும் இது ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு dy by dx கிடைக்கும் இப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் இல்லை ஸ்கொயர் எதுவுமே இல்லை அப்போ இங்கே பாருங்கள் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம ஃபுல் ஃபார்மில் நம்ம எழுதி வேணாம் ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு டேர்மில் தான் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு டேர்மை ஃபார்மில் அப்படி எழுதணும்னா என்ன வரும் a ஸ்கொயர் வரும் அப்போ இங்கே என்ன இருக்குது ஏங்கிற பிளேஸில் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் க்யூப் இருக்குது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் க்யூப் இருக்குது இதுதான் a இங்கே ஃபார்முலா படி இங்கே என்ன இருக்குது பவரில் 2 இருக்கா ஸோ பவரில் நம்மளும் இங்கே 2 போட்டுக்கலாமா அப்போ பாருங்கள் இந்த பவரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா மல்டிப்ளை பண்ணோன்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் பவர் 3 2 என்ன வந்துடும் 6 வந்துடும் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஆர்டர் டிகிரி ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஆர்டர் அப்படிங்கிறது என்ன ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இதுதான் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு டிகிரிங்கிறது என்ன அதோட பவரில் உள்ளது தான் டிகிரி இங்கே என்ன இருக்குது பவரில் 6 இருக்குது அப்போ டிகிரி 6 அப்போ ஆன்சர் 2 and 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர் fourth sum பார்க்க போகிறோம் the differential equation dx by dy whole cube plus 2y power 1 by 2 is equal to x ன்னு கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்ம ஆர்டர் டிகிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நமக்கு கண்டிஷன் எதில் இருக்கக்கூடாது ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ராக்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம் dx by dy whole power 3 plus 2y power 1 by 2 is equal to x இப்போ இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க டேர்மை மட்டும் வச்சுட்டு இந்த டேர்மை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்போ 2y power 1 by 2 is equal to x இது ரைட் ஹேண்ட் சைடு போகும்பொழுது மைனஸ் dx by dy ஹோல் க்யூப்னு இருக்கும் இப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது dy by dxன்னு தான் இருக்கணும் பட் இங்கே பாருங்கள் dy by dxன்னு இருக்கிறதுக்கு பதிலாக dx by dyன்னு இருக்கு அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா 1 டிவைட் பை dy by dx ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம் இதை நீங்கள் நியூமரேட்டருக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும் பொழுது என்ன ஆகிடும் dx by dyன்னு இதே டேர்ம் நமக்கு கிடச்சிடும் இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம் இதுக்கு 2y power 1 by 2 is equal to LCM na cross multiplication அப்போ x into dy by dx whole cube minus 1 whole divide by dy by dx whole cube னு ஆயிடும் இப்போ cross multiply பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படியே வச்சுட்டு பவரை நம்ம இந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் cross multiply பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணிவிடுவோம் ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணணுன்னா இங்கே 2 இருக்குன்னா மேலே 2 இருந்தால் தான் 2 கேன்சல் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் போட்டுடலாம் அப்போ 2y power 1 by 2 ஹோல் ஸ்கொயர் அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்போ x இன்ட்டு dy by dx ஹோல் பவர் 3 மைனஸ் 1 டிவைட் பை dy by dx ஹோல் க்யூப் எல்லாத்துக்கும் சேர்த்து பவர் 2 போடணும் அப்போ இந்த பவர் 2 அப்படிங்கிறது நியூமரேட்டருக்கும் உண்டு டினாமினேட்டருக்கும் உண்டு இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும் 2y power 1ன்னா 2y தான் இந்த ஸ்கொயர் வந்து இங்கே 2க்கு உண்டு ஒய்க்கும் உண்டு அப்போ 2வை ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு ஆகிடும் இந்த y power 1 by 2வை ஸ்கொயர் பண்ணும்போது தான் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு y கிடைக்கும் இந்த ஸ்கொயரை வேணால் நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம் தனித்தனியாக போட்டோம்னா x இன்ட்டு dy by dx ஹோல் க்யூப் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்
டினாமினேட்டருக்கு தனியாக போட்டுக்கலாம். டினாமினேட்டர் தனியாக போட்டோன்னா dy by dx ஹோல் கியூப் பவர் 3/2. அப்போ நியூமரேட்டருக்கும் இந்த டேர்ம் உண்டு, டினாமினேட்டருக்கும் இந்த டேர்ம் உண்டு. இப்போ பாருங்கள், இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னாக்கா dy by dx இதில் ஒரு 3 இருக்கு இல்லையா, இதில் ஒரு 2 இருக்கு இல்லையா, பவர் 2 என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த பிளேஸில் 6 கிடைச்சிடும். இன்டூ இங்கே என்ன இருக்குது, 4y இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா எக்ஸ் இன்டூ dy by dx ஹோல் கியூப் dy by dx ஹோல் கியூப் மைனஸ் 1 இருக்குது ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர்டர் அண்ட் டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஆர்டர் பார்க்கும் பொழுது இது ஹையஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் பார்க்கணும். அப்போ பாருங்கள், இங்கேயும் dy by dx தான் இருக்குது, இங்கேயும் dy by dx தான் இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருந்தால் என்ன செய்யணும்னா அதோட பவரை பார்க்கணும். பவர் இங்கே பாருங்கள் 3 இருக்குது, இங்கே பாருங்கள் 6 இருக்குது. அப்போ எது அதிகமாக இருக்குது, 6 தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமாக உள்ளதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆர்டர் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே ஒரு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. ஸோ ஆர்டர் 1. டிகிரின்னு பார்க்கும் பொழுது 2 சேமாக இருந்தது அப்படின்னா எதோட பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அதை தான் நம்ம டிகிரியாக எடுத்துக்கணும். அப்போ ஆர்டர் 1 டிகிரி 6 எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆர்டர் 1 டிகிரி 6. Question number 5 பார்க்க போகிறோம். The differential equation formed by eliminating a and b from y is equal to a e power x plus b e power minus x ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துருக்க ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை எலிமினேட் பண்ணணும், இந்த ஏயையும் பியையும் எலிமினேட் பண்ணணும். ஆன்சரில் ஏயும் பியும் வரக்கூடாது. அப்போ பாருங்கள், கொஷின் y is equal to a e power x plus b e power minus x எழுதிக்கலாம். இந்த y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும். அப்போ dy by dx is equal to a மல்டிப்ளையில் இருக்குது, அதனால a அப்படியே வச்சுக்கோங்க. e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா e பவர் எக்ஸை தான் கிடைக்கும். இங்கே b மல்டிப்ளையில் இருக்குது, அதனால b அப்படியே வச்சுக்கோங்க. e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது e பவர் எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பிஃபோராக இங்கே என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளையில் -1 வரும். டிஃப்ரென்சியேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளையில் வரும். இங்கே ஏன் போடலைன்னா இங்கே எக்ஸுக்கு பிஃபோராக 1 இருக்குது, 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா அதே ஆன்சர் தான். அதனால தான் இங்கே 1 போடலை. போட்டுட்டாலும் இங்கே தப்பு கிடையாது. இப்போ dy by dx is equal to a e power x plus into minus minus b e power minus xன்னு கிடைக்கும். எகைன் ஏயும் பியும் வந்துருச்சு, இன்னும் எலிமினேட் ஆகலை. அப்போ ஒன்ஸ் அகெயின் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது செகண்ட் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஏ மல்டிப்ளையில் இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கோங்க. இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் தான், மைனஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் மைனஸ் எக்ஸ், மல்டிப்ளையில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் is equal to a e power x, இந்த மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும், b e power minus x. இப்போ d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் is equal to இந்த டேர்ம் அப்படியே எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒயில் இருக்கா. அப்போ இந்த a e power x plus b e power இந்த மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இந்த ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இது இருக்குது, பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒய் டம்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னவாயிடும், மைனஸ் ஒய் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 0. இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்குது. எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏயில் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். இங்கே y is equal to cx plus c minus c cube then its differential equation கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரே ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். அப்போ பாருங்கள், y is equal to cx
plus c minus c cube இருக்குது. differentiate with respect to x போட போகிறோம். அப்போ dy by dx கிடைக்கும் is equal to constant multiplyல இருக்கும்போது அப்படியே வச்சுக்கோங்க. x பொறுத்து differentiate பண்ணும்போது ஆன்சர் 1. இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, அப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்ததுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். இங்கேயே கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அப்போ dy by dx equal to c கிடைக்குது. இப்போ நமக்கு cயோட வேல்யூ கிடைச்சிச்சு. இந்த cயோட வேல்யூவை கொண்டு நம்ம இந்த கொஷினில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ y is equal to cங்கிற பிளேஸில் இந்த cயோட வேல்யூ dy by dx into இந்த கொஷினில் x இருக்கு இல்லையா, அந்த x ப்ளஸ் cயோட வேல்யூ dy by dx மைனஸ் cயோட வேல்யூ dy by dx. இங்கே பவரில் 3 இருக்குது, ஸோ என்ன பண்ண போகிறோம், பவரில் 3 போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். y is equal to x into dy by dxன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் dy by dx மைனஸ் dy by dx whole cube. இப்போ cங்கிற டேர்ம் வரல பார்த்தீங்களா, அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏயில் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர்.